மட்டும்தான் சொந்தம். இதய தெய்வம் நீர்தானையா, என் உரிய சொத்து நீர்தானையா அப்படின்னு பாடுறோம். அல்லேலூயா. சொத்துக்கு யாரு சொந்தக்காரரு? இந்த சொத்துக்கு யாரு சொந்தக்காரரு? அல்லேலூயா சொல்லுவோமா? யாரும் இந்த சொத்துக்கு சொந்தக்காரராக கூடாது. அல்லேலூயா. ஒருவரும் ஏறிராத குதிரையே என்னிடத்துல என்ன செய்யுங்க? இதன வசனம் எழுதியிருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருவரும் ஏறிராத ஒரு கழுதை குட்டியை என்னிடத்துல என்ன செய்யுங்க? திருப்பியும் குதிரை குதிரைன்னு ராஜா பொதுவா இதுலதான் வரணும். ஏசப்பா ஒரு அற்பமான ஒரு ஜீவியை தெரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் மற்ற கண்கள்ல அற்பமா இருக்கலாம். யோசிக்கிறாங்க, இந்த மனுஷன் நம்ம ராஜாவா கொண்டாடணும்னு நினைக்கிறோம். ஆனா இவர் என்ன சொல்றாரு? போய் நீ எதை கொண்டு வா. எங்க 5000 பேரை போஷிச்ச ஆண்டவர், 2 மீன் 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷிச்ச ஆண்டவருக்கு ஒரு குதிரை ரதத்தை கொண்டு வர்றதுக்கு முடியாதா? ஒரு கழுத குட்டியே கூட அவருக்கு, அதாவது பாத்தீங்கன்னா அவருடைய கழுத குட்டி அல்லது எங்கேயோ ஒரு வில்லேஜ்ல போய் நீ பிடிச்சிட்டு வான்ற. அப்ப அதே ஆப்போசிட் போகாம, இல்லப்பா நீ அந்த பக்கம் போ, அங்க போய் ஒரு குதிரையை கொண்டு வானா கொண்டு வந்திருப்பான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய் நீ எதை தான் பிடிக்கணும்? கழுதை குட்டி. அதுலயும் ஆண்டவர் மென்ஷன் பண்ணி சொல்றாரு, ஒருவரும். அல்லேலூயா சொல்லுவோமா?